அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம். பொதுவாவே நம்ம வீட்டுல பெரியவங்க வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்வாங்க. இது இரண்டுமே ரொம்ப பெரிய வேலைங்க. அப்படி நம்ம பார்த்து பார்த்து கட்டுற வீடு நமக்கு சாதகமாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் இல்லையா? சரி, அது எப்படி நமக்கு சாதகமாக்கிக் கொள்வது? அதற்கு உறுதுணையாக இருப்பதுதான் வாஸ்து. இந்த வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், நீங்க சொல்ல போற ஆன்மீக தகவல் கேட்கறதுக்காக நாங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்றைய ஆன்மீக தகவல், நம்ம இந்து மதத்துல ஆன்மீகம்ன்றது நிறைய விஷயங்களா டிஃப்ரெண்ட் கோணங்களா பாக்குறாங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஆராய்ச்சியில இந்த கோவிலுக்கு போகும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ன்றது ரொம்ப குறிப்பா சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். அதுல முதல் விஷயம், நம்ம கோவிலுக்கு போறோம், எதுக்காக போறோம், ஏன் போறோம் அப்படின்லாம் தெரியாம எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஃபோக்கஸ்னா நம்மளை ஒருமுகப்படுத்திக்கிட்டு இருக்கணும். இப்போ ஒரு லென்ஸ் இருக்கு, சூரியன் இருக்கு எல்லா இடத்துலயுமே. அந்த சூரியன் நமக்கு இன்னும் நம்மளை சுட்டெரித்து ஒன்றும் பண்றதில்லை. ஆனா ஒரு ஒரு லென்ஸ், குவியாடி லென்ஸை வச்சு நம்ம தோல் மேல வச்சோன்னா ஒரு 4-5 நிமிஷத்துல அந்த வெப்பத்தை உணர முடியும். அதே போல நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா இறைநிலைன்ற ஒரு விஷயத்தை உணர முடியும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு தெய்வ வழிபாடு தான் எப்பவுமே சிறந்தது. இப்போ உங்களுக்கு பெருமாள்னா பெருமாள், சிவன்னா சிவன், காமாட்சினா காமாட்சி, தாயார்னா தாயார். ஏன் இதுக்கு கீழே போவேனான்னு சொல்றேன், சூரியன் சுக்கிரன் இதெல்லாம் போனோம்னா நம்ம ஹெட் நம்ம கூட இருக்கும்போது நம்ம மற்ற விஷயங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்ப சூரியனை போய் எனக்கு சரியில்லை, சூரியன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னா நீங்க டெய்லி சூரியன் நம்ம பாக்குறோம். அது எதுக்கு நம்ம சிலை வடிவில் கும்பிட்டுட்டு அப்போ காலையில 6 மணிக்குள்ள சூரியன் நம்ம நல்லா குளித்து விட்டு சூரியனை வழிபாடு பண்றதுன்னு ரொம்ப சிறந்தது. மூன்றாவது விஷயம், பெற்றவர்களுக்கு நல்லா கவனிச்சுக்காம சாப்பாடு போடாம அவங்கள கஷ்டப்படுத்திட்டு நீங்க எந்த கோயிலுக்கு போறதுனாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை விட ரொம்ப முக்கியமா நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், எல்லாத்தையும் ஒரே இடத்துல பாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், காமாட்சி அம்மன் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், கா என்றால் கலைமகள், மா என்றால் மலைமகள், அக்ஷினா கண்கள், கலைமகளையும் மலைமகளையும் கண்களாக கொண்டால் காமாட்சி. அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் காமாட்சி தான் சூரியனும் சந்திரனும். அந்த கோயில 108 திவ்யதேசத்துல ஒரு திவ்யதேசமான கல்வ பெருமாள் இருக்காரு, அவர் புதனுக்கு. அவங்களோட மனைவி சௌந்தரலட்சுமி வெள்ளிக்கு. அங்க ராகு கேது செவ்வாய்க்கு நாகசுப்பிரமணியன். உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. அங்கதான் ராகு கேது செவ்வாய் ஊர்ல நாகசுப்பிரமணியன்ற பேர்ல இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய துர்வாசர் முனி குருவுக்கும் ஐயப்பன் சனிக்கும் இப்ப நவகிரகமும் அந்த கோயில் அடக்கும். அப்ப நவகிரகத்துக்கு தனித்தனியா போகாம அந்த கோயிலுக்கு போனாலே எல்லா இடத்துக்கும் போன புண்ணியம் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ஐயப்பன் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கோயிலுக்கும் போறது ஒரு பிக்னிக் மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வீடு திரும்புறது தான் சரியான விஷயமா இருக்கும். பிக்னிக் போறது அவாய்ட் பண்றது நல்லது. கடைசியாக இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். எனக்கு சில நண்பர்கள் உண்டு, எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க, வாரத்துக்கு 2 ஜோதிடர்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்ற கோயிலுக்கு போறது, அப்புறம் மந்திரத்துல மாங்காய் காய்க்குன்னு சொல்லிட்டு நான் சாய்பாபா கும்பிடுறேன், அவர் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி. சாய்பாபா மிகப்பெரிய சக்தி, இல்லைன்னு சொல்லல. ஆனா சாய்பாபா யாரையும் வேலை பண்ணாத, நீ வீட்டுல சும்மா உட்காந்துருன்னு சொல்லல. அப்ப கோயிலுக்கு போறணும் போது அர்த்தம் உணர்ந்து அந்த இறைநிலையோட நீங்க கலக்கிற மாதிரி போனாதான் உங்களுக்கு நல்லது. அதை விட்டு கோயிலுக்கு போறதே வேலையா இருந்ததுன்னா லைஃப்ல நம்ம அடுத்த கட்டம்ன்றதை பார்க்கவே முடியாது. சோ கோயிலுக்கு ஏன் போகணும், எப்படி போகணுன்ற ஒரு விஷயம், கோவில்ல என்ன பண்ணுன்ற விஷயத்தை நான் அடுத்த வாரம் உங்ககிட்ட இன்னும் டீட்டெயிலா நான் பேசுறேன். ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். நிறைய பேர் கோவிலுக்கு போறோம், சில பேர் தினம் போவாங்க. எதனுடைய தாத்பரியத்தினால் நம்ம போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போனா இன்னமும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நாங்க எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியின் முதல் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், சிவகாசி பக்கத்துல திருத்தங்கல்ல இருந்து ரமாமணி பேசுறேன். ரமாமணிமா, சொல்லுங்க சார், பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். திருத்தங்கல் நின்ற நாராயணர் ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஆமா சார், கோயில் பக்கத்திலே வீடு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப பிடித்த பெருமாள் கோயில்மா. அந்த கோயில்ல அந்த தலைமை பட்டர் ரொம்ப நெருக்கமான நண்பர். அவர் ஆண்டாள் கோயில சேர்ந்தவர். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? சார், வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எவ்வளவு வேலை பார்த்து காசு வாங்கினாலும் காசு தங்க மாட்டேங்குது சார். சரிம்மா. வேலை பாக்குற இடத்துலயே ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். சரிம்மா. அதுக்கு என்ன சார் செய்யணும்? உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தான்மா, ரொம்ப சிம்பிள். அதாவது பூட்டுலாம் இருக்குல்ல, உங்க வீட்டுல பூட்டு போடுவீங்க இல்லையா கதவு இல்லையா? அது மாதிரி உலகத்துல தயாரிக்கப்பட அத்தனை பூட்டுகளுக்குமே சாவியோட தான் தயாரிக்கப்படுதுமா. சாவி இல்லாமல் ஏதாவது பூட்டு உண்டாமா? இல்லங்க சார். அப்ப உங்க பிரச்சனைக்கு எப்பவுமே தீர்வு உண்டுமா. நீங்க கஷ்டம் அப்படின்னு டெய்லி எழுந்துச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் கஷ்டம் தான் படணுமா. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் கேள்வியா கேட்கறேம்மா. காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க?
காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கும் சார். எப்ப குளிப்பீங்க? ஒரு 5:30 குளிச்சுட்டு 6 மணிக்குள்ள விளக்கு போடுவோம். 6 மணிக்குள்ள சூரியனை பாத்துருவீங்க. ஆமாங்கய்யா. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்கன்னா முதல்ல 1/2 hour நீங்க குளிச்சு முடிச்ச உடனே உங்க ஊர்ல ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டுமா, பறவைகள், இந்த மிருகங்கள், அதாவது வந்து விலங்கினங்கள் வந்து பசு ஆடுலாம் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒன்றுக்கு வந்து சாப்பாடும் நீரும் கொடுங்கம்மா. இது வந்து தொடர்ந்து ஒரு 90 நாள் பண்ணுங்க. உங்களோட கஷ்டங்கள் வந்து அது வந்து எல்லாம் போய் லைஃபே ஒரு இஷ்டப்பட்டு வாழ்ற மாதிரி வாழ்க்கையை வாழ முடியுமா. உங்க திருத்தங்கள் பெருமாளே பிடிச்சுங்க. ஆண்டாள் கோயில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 5 to 7 வந்து உங்களுக்கு ஊர்ல இருந்து பக்கம் தான், நம்ம ஒரு 10 ரூபாய் தானே டிக்கெட்டு. ஆமா, அந்த ஆண்டாள் கோயிலுக்கு போங்க. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5 to 7 மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுமா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? செல்வராணி பேசுறேம்மா. செல்வராணி, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? காட்டுமன்னால இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, ஐயாட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? காட்டுமன்னால இருந்து பேசுறேன். ஓ, நான் ரொம்ப சந்தோஷமா. நான் சிதம்பரத்துல தான் படிச்சேம்மா. சொல்லுங்கம்மா. சரிங்க ஐயா. நாங்க வீடு கட்டணும் ஐயா. பேஸ்மட்டத்தோட இருக்கு. ரொம்ப நாளா கஷ்டமா இருக்கு. வீடு ஆரம்பிக்கும் போதெல்லாம் பிரச்சனையாவே இருக்கு ஐயா. தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. அதுக்கு இது இந்த வாஸ்து, அம்மா உங்க செல்வராணி, அதுக்கு வாஸ்து காரணமா இருக்கும் நம்புறீங்களா? இல்லைங்க ஐயா, நான் உங்கள்ட்ட கேட்கணும். இல்ல நான் கேட்கறதுன்னா வாஸ்துன்ற விஷயத்தை பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கேன் ஐயா. பட்டிருக்கீங்க. அது வந்து அது என்ன வாஸ்துனா என்ன? ஹலோ, அப்படின்னா என்னம்மா அர்த்தம்? வாஸ்துனா நல்ல முறையில பாத்து கட்டுறதுதாங்க ஐயா. ஆமா, அப்ப நல்ல முறையில பாத்து கட்டணும். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாஸ்து பாத்துதாங்க ஐயா ஜோசியர் போட்டு. ஜோசியக்காரர்களுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் கிடையாதுமா. இது ரெண்டுமே 2 கடல் மாதிரிமா. ஒருத்தர் வந்து எனக்கு ஜோசியம் தெரியும்னா அவருக்கு வாஸ்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாதுமா. வாஸ்து தெரியும்னா அவருக்கு ஜோசியம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லம்மா. ஏன்னா எல்லாத்துலயும் அதுல 6 லட்சம் விஷயம் இருக்குன்னா இதுலயும் 6 லட்சம் விஷயம் இருக்குமா. சோ ஜோசியக்கார் வாஸ்து பார்த்தான்றதே முதல் தவறுமா. நீங்க நல்ல வந்து ஆண்டாள் வாஸ்து நிபுணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்து த்ரோட் தமிழ்நாடு, நீங்க யாரை வேணா கூப்பிடுங்க. ஆனா எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு கூப்பிடாதீங்க. நம்பி கூப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுமா. உங்களோட இடத்துல தென்மேற்கும் வடமேற்கும் தான் ப்ராப்ளம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை காளியம்மன் ஒரு அற்புதமான கோயில். அது செவ்வாய்க்கிழமை காலையில 8 to 9 வணங்குங்க. பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்க நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் செல்வராணி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். பெயர் சொல்லுங்க சார். ராஜ்குமார், தருமபுரி மாவட்டங்க. ராஜ்குமார் சார், சொல்லுங்க சார் பேசுங்க. ராஜ்குமார் சார் வணக்கம், வாழ்க வளமுடன். தர்மபுரி எங்க இருந்து பேசுறீங்க? அதியமான் கோட்டைங்க. நல்ல விஷயம், சொல்லுங்க சார். ஐயா வந்து எனக்கு கிழக்கு பார்த்த வீடுங்க ஐயா. ரொம்ப நல்லது, சொல்லுங்க. உங்க கேள்வி கேளுங்க சார். சரிங்க. இப்ப இந்த தாத்தா அப்பா இந்த பூர்வீகத்தில் தாங்க இருக்குங்க ஐயா. எனக்கு வந்து மொத்த 3 திசைலுங்க ஐயா. வடக்கு பிளஸ் மேற்கு பிளஸ் தெற்கு 3லிங்க ஐயா. இப்ப இந்த பொது சுவர் அமைஞ்சிருச்சுங்க ஐயா. வடக்கு தெற்கு. 1 செகண்ட் ராஜ்குமார். வடக்கு தெற்கு இன்னொன்னு சொன்னீங்க? வடக்கு தெற்கு மேற்கு சார் 3மே பொது சுவருக்கு. கிழக்கு மட்டும் தான் சார் ஓபன் பிளேஸ். சரிங்க சார். இப்போ அந்த பொது சுவர்ன்ற விஷயம்லாம் எப்ப தெரியும் ராஜ்குமார் உங்களுக்கு? 2 months அவங்க நிகழ்ச்சி பாக்குறேன்னா கொஞ்சம் விளக்கம் தெரியுதுங்க. அப்ப நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியுது இல்லையா? புரியுது. அந்த மாதிரி இருக்கலாங்க ஐயா. அந்த பரிகாரம் உண்டுங்க ஐயா? அதான் அதாவது பரிகாரம் உண்டு ஐயா. நீங்க ஏமாறதுக்கு தயாரா, நான் பரிகாரம் விற்கிறதுக்கு தயாரையா. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நல்ல உண்மையான வாஸ்துனா இது வந்து ஒரு எனர்ஜி கூட்டவோ குறைக்கவோ, ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கவோ, ஒரு ஜாதகம், சங்கு, சக்கரம் இதெல்லாம் எடுபடாது ஐயா. இது வந்து தவறுனா தவறு. ஒரு பாம்பு கடிக்கு இன்னொரு பாம்போட விஷம் தான். ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா அந்த விஷத்தை முறியடிக்கணும்னா இன்னொரு பாம்போட விஷம் தான் தேவைப்படும் சார். அப்ப உங்க வீட்டுல தவறு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தவறை திருத்தக்கூடிய விஷயம் உங்க வீட்டுல தான் இருக்க ஒழிய வெளியில இருக்கக்கூடிய பொருட்களால அதை நான் பண்ணவே முடியாது சார். அது நீங்க ஏமாற தயாரா தான் நீங்க ஏமாந்துங்க. பட் என்கிட்ட கேட்டீங்கன்னா வடக்கு பொது சுவரை ஒரு 2 அடி உள்ள தள்ளி போட்டுட்டு இருக்கிற சுவரை காம்பவுண்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் ராஜ்குமார். நான் சொல்றதை சீரியஸா எடுத்துங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. பௌர்ணமி திதியில போங்க. மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அழைப்பிற்கு நன்றி சார். இப்ப நான் வந்து ஒரு வீடு கட்டுறேன். அதை வந்து சரியான ஆண்டாள் வாஸ்து பிரகாரம் கட்டுறேன்னு வைங்களேன். எனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை அப்படின்னா எது சொல்வீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆண்டாள் வாஸ்து வந்து யூஸ் பண்றவங்க, கன்சல்டன்ட் யூஸ் பண்றவங்க அவங்க நம்பி பண்ணணும். எல்லார்ட்டையும் ஏமாந்துட்டு நான் இவர்கிட்டையும் போறேன்ன்றது ஒரு ஸ்பீச்ல வந்து ஒரு மெஸ்மரைசிங் ஸ்பீச் இவரை கூப்பிடணும் அப்படின்லாம் வரக்கூடாது. அந்த 6 ரூலை வந்து ஃபாலோ பண்றது தான் ஆண்டாள் வாஸ்துவோட ஃபண்டமெண்டல். ஓகே, ஆண்டாள் வாஸ்துபடி வீடு கட்டியாச்சு, என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள். என்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு, உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு. நான் உங்களுக்கு பேசணும்னா
என்னோட மொபைல் ஃபோன் முதல்ல வந்து ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்கணும், எனக்கு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சிம் கார்டு இருக்கணும், டாக் டைம் இருக்கணும், சிக்னல் இருக்கணும், அப்புறம் ஆடிபிளாக இருக்கும், ஸ்பீக்கர் சரியாக இருக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆப்போசிட் சைட்லேயும் வந்து அதே மாதிரி அந்த ஃபோன் வந்து ஆக்டிவாக இருக்கணும், நல்லா ஒர்க்கபிள் கண்டிஷனில் இருக்கணும், நம்ம ஃபோனை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கும் ஆன் பண்ண தெரிஞ்சு பேசக்கூடிய விஷயமா இருக்கணும். இப்போ இதே விஷயத்த நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஃபோன் டு ஃபோன் போகும்போது நடுவில் டிரான்ஸ்மிட்டர் தான் ஒரு ஃபோனோட ஒரு காலை வாங்கி இன்னொரு இடத்துக்கு அது காலை டிரான்ஸ்மிட் பண்ணுது. இந்த டிரான்ஸ்மிட்டர் தான் கடவுள். இப்போ கடவுள் எப்பவுமே நமக்கு மெசேஜஸ் கொடுத்துட்டே இருக்காரு. நம்ம வந்து மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணனா என்ன ஆகும், நம்மளால மெசேஜையோ நம்மளுடைய காலையோ ரிசீவ் பண்ண முடியாது. அதே போல உங்கள் வீடு வந்து ஆண்டாள் வாஸ்துபடி இல்லை அப்படின்னு சொன்னா கடவுள் நித்தம் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் உங்களால ரிசீவ் பண்ண முடியாது. நீங்கள் உயிர் வாழலாம், நீங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம், அது வந்து இழப்புடன் கூடிய வெற்றியா இருக்கும். அதாவது உங்களுடைய வெற்றிக்காக உங்கள் வீட்டில் வந்து விதவையோ, கணவனை பிரிந்த பெண்ணோ, மனைவியை பிரிந்த கணவனோ, உடல் ஊனமுற்றவர்களோ, மன வளர்ச்சி கொண்டவர்களோ, அனாதைகளோ, குழந்தை இல்லாதவங்களோ, திருமணம் ஆகாதவங்களோ, இளவயது மரணத்தையோ அந்த வீடு உருவாக்கி கொடுத்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அப்போ இழப்பில்லாமல் வெற்றி பெறணும். இறைவன்றது வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்காரு. அவர் நித்தம் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு நல்லதுக்கு கெட்டதுக்கெல்லாம் சொக்கலிங்கம் இது சரி இது தவறுன்னு வந்து மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பார். யாரால அந்த மெசேஜை வந்து இறைநிலை கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை கிரகிக்க முடியும்னு சொன்னா நல்ல பக்காவா ஆண்டாள் வாசுபடி உள்ள ஒரு வீட்டில் இருக்கவங்களால கண்டிப்பாக அதை உணர முடியும். அப்போ ஒரு ஆண்டாள் வாசுபடி நீங்க கட்டினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா இறைநிலையை உணரக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நான் வந்து தீர்மானமாக என்னால் சொல்ல முடியும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் காந்திமதி பேசுறேங்க. காந்திமதிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க வந்து ஆத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. நாங்க ஒரு வீடு கட்டிருக்கோம். அம்மா காந்திமதிமா வணக்கம், வாழ்க வளமுடன். உங்களுக்கு எப்படி காந்திமதியின் பேர்? அது திருநெல்வேலி பேராச்சாமா? ஆமாங்க, எனக்கு அப்பயே வந்து ஒரு டீச்சர், எனக்கு வந்து 64 வயசு ஆகுது. சரிம்மா. ஒரு டீச்சர் திருநெல்வேலியில இருந்து ஆத்தூர் வந்து அங்க இருந்தாங்க, பக்கத்துல இருந்தாங்க. அருமையான பேருமா. எனக்கு வந்து அருமையான பேர். பெண்கள் பேர்ல வந்து காந்திமதின்றது ஒரு அற்புதமான பேரு. அதுல ஒரு பெரிய சூட்சுமம் இருக்குமா, அதை நான் தனியா கூட ஒரு நிகழ்ச்சியில சொல்லலாம். நல்ல பேர் வச்சிருக்கீங்க. உங்க கேள்வி கேளுங்க. ஏன்னா எனக்கு கல்யாணம் என் மனைவியை நான் பார்த்தது அந்த காந்திமதி அம்மன் சன்னதியில வச்சுதான் ஒரு நல்ல மனைவியை பார்த்ததுக்கு. நீங்க உங்க கேள்வி கேளுங்கம்மா. நாங்க ஒரு வீடு கட்டிருக்கிறோம். அதுல வந்து தெற்கு புறமா ஒரு வாசப்படிக்கும் பக்கத்துலயே அண்டர்கிரவுண்ட் தொட்டி கட்டிருக்கோம். தப்பு தானம்மா? ஆனா மூலையில கிடையாது, நடுமெட்டில. அம்மா அதாவது விஷம் ஒரு கிளாஸ் குடிச்சானா 2 துளி குடிச்சானே விஷம் தானம்மா? அது தவறுதானே? நேருக்கு வடக்கப்புறமாவும் வாசப்படி இருக்கு. இல்ல வாசப்படி விட்டுருங்க. அந்த பள்ளம் சரியா தவறா காந்திமதி அம்மா? தப்புதாங்க, அது என்ஜினியர் கட்டிட்டாரு. இல்ல அம்மா, அப்ப எனக்கு இந்த அளவுக்கெல்லாம் விவரம் தெரியல. இப்ப எப்படி விவரம் தெரிஞ்சது உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரும் சொல்லும் போது அது தப்புதான் அப்படின்னு. ஆமா இப்ப தப்பு சொல்லுங்கம்மா. அதனாலதான் உங்களுக்கு நான் போன் போட்டேன். ஆமா, நீங்க போன் போட்டது ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு அதை விட ரெட்டிப்பு சந்தோஷம். அந்த பள்ளத்தை மூடுங்க. வாசல் சரியா இருக்குமா? அந்த பள்ளத்தை மூடினீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு நல்ல ஒரு நிம்மதி ஏற்படும். பையன் வந்து ரொம்ப அட்டாச்சா இருப்பான், பொண்ணுனா மாப்பிள்ள அட்டாச்சா இருப்பாரு, பண வரவு கொஞ்சம் பெட்டரா இருக்குமா, நல்ல வாழ்க்கை. வீடு கட்டின பிறகு எங்க பையன் இறந்துட்டான், ஆக்சிடென்ட் ஆகி. அதம்மா நான் என்ன சொன்னேன், பையன் பெட்டரா இருப்பானா பையன் பெட்டரா இல்லாம போயிடுவான்றதான் அதோட விஷயம்மா. தயவுசெய்து புரிஞ்சுங்க. நான் நெகட்டிவா பேச விரும்பலம்மா. இப்ப நடந்து போச்சு. இழப்பை நம்ம வந்து தவிர்த்திருக்கலாம். அது வந்து இறைவன் அந்த இடத்துல உங்களுக்கு இறை குறிப்பு கொடுத்திருப்பாரு. யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இந்த பள்ளம் தவறுன்ட்டு. அதை நம்ம மீறி வந்து இக்னோர் பண்ணும்போது கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணுமா. இறைவனை திட்டி நம்ம பிரயோஜனம் கிடையாது. ஸோ தயவுசெய்து இப்பயாவது அதை மூடிட்டு இருக்கிறவங்க நல்லா இருக்கணுன்றதை வந்து நீங்க நம்பிட்டு நீங்க அந்த நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காந்திமதி அம்மன் கோயிலுக்கு போங்க. அந்த காந்திமதி அம்மனே உங்களுக்கு வந்து நீங்கள் இனிமேல் வாழக்கூடிய காலத்தையும் உங்களுடைய சொந்தங்களுக்கும் உங்களுக்கு பந்தங்களுக்கும் உங்களுக்கு பேரம்பேத்துகளுக்கும் ஒரு அருமையான வாழ்க்கையை வச்சு கொடுப்பாங்கம்மா. உங்க பையனை வந்து ஒரு கடவுள் மாதிரி வச்சுங்க. நீங்க வந்து முதல் கடவுள்னா உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்க பையன் தான். அவருடைய இறப்பு உங்களுக்கு ஒரு செய்தி. அப்போ அவர் வந்து யாரோட உயிரையே காப்பாற்றிட்டு அவர் இறந்து போயிருக்காரு. அவர் தான் உங்களோட முதல் கடவுள்மா. நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் காந்திமதிமா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னாக்க ஒரே ஒரு விஷயம் தான் சார். இன்னைக்கு கூட பேசுற நேர்கள் எடுத்துக்கிட்டாக்க, எனக்கு நிலம் இருக்குங்க, அதுல வீடு கட்டுறதுக்கு தேவையான பணம் இல்ல வீடு பாதி கட்டிருக்கீங்க, கட்டி முடிக்கிறதுக்கு தேவையான பணம் இல்ல, வாழ்க்கையில எல்லாமே இருக்குங்க, ஆனா எல்லாம் இருந்தும் கூட இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன் அப்படின்னு பார்த்தாக்க அதனுடைய இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை பணம் அப்படின்னு தான் இருக்கு இல்லையா? சோ இந்த பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் ஏதாவது சொல்லுங்க. இந்த பணத்தை ஈர்ப்பதுக்கு கிட்டத்தட்ட 700 வழிமுறைகள் இருக்கு. என்னால 700ஐயும் இப்போ டிவியில் சொல்ல முடியாது. மேபி ஒரு வாரத்துக்கும் ஒன்று சொல்லலாம். இதனாலதான் நான் இந்த கிளாஸ் எடுக்கிறது பர்பஸே நான் ஒருத்தவங்களை ட்ரெயின் பண்ணேன்னா அவங்க ஒரு 1000 பேர் 2000 பேரை கிளையண்டா பார்க்கும்போது அந்த விஷயத்தை அவங்க கொண்டு போக முடியுன்றதான் என்னுடைய பர்சனல் நோக்கம். ஓகே, கமிங் பேக் டு த கொஸ்டின் நிறைய பேருக்கு இந்த கிரெடிட் கால்ஸ்லாம் வரும். அப்புறம் லோன் வாங்கிக்கிறீங்களா, எங்கிட்ட கிரெடிட் கார்டுக்கு வாங்கிக்கிறீங்களா, அப்புறம் லேண்ட் வாங்கிக்கிறீங்களா, நாங்கள் இது மாதிரி டிடிசிபி லேஅவுட் போட்டிருக்கோம் அப்படிலாம் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபோன் வந்திருக்கோம். பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னா, அந்த பெண்கள் பேசக்கூடிய பெண்கள் 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு வேலை பார்க்கக்கூடியது, அது கூலிக்கு மாறடிக்கிறவங்க. அந்த பெண்களை எப்படி திட்டுவாங்க, அறிவு இருக்கா, ரொம்ப ரொம்ப அசிங்கமா கெட்ட வார்த்தைகளை திட்டிட்டு அந்த போனை ரொம்ப அரகண்டா டீல் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட திமிர்த்தனம், அவங்களோட மேதாவித்தனத்தெல்லாம் அந்த பெண்கள்கிட்ட காப்பாங்க, இங்கிலீஷை திட்டுறது. அப்போ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயம், இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு ஆள் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு கடன் இருக்கவனுக்கு யாராவது கடன் கொடுப்பாங்களா? அப்போ கடன் இருக்கு, யாராவது உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்களா? கடன் இருக்கு, உங்களுக்கு யாராவது லேண்ட் கொடுப்பாங்களா? ஃப்ரீ நீங்க லேண்ட் வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க இதை எப்படி நான் இன்டர்லிங்க் பண்றேன்னா, ஒரு கடலுக்கு பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி நடந்து வரீங்க, இல்ல குளத்துக்கு பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி நடந்து வரீங்க. உங்களுக்கு அதோட குளிர்ச்சியோ அந்த வெதுவெதுப்போ உங்களால உணரவே முடியாது. ஆனா ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு பக்கத்துல போகும்போது அதோட வெதுவெதுப்பையும் ஒரு அழகான சீதோஷ நிலையையும் நீங்க நம்ம உடல் உணர முடியும். அதே போலதான் கடவுள் அந்த இறைநிலை இறை குறிப்புன்னு நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பணம் கொடுக்க அவர் ரெடி ஆயிட்டார். அப்போ அதுக்குதான் முதல் விஷயம் என்னன்னா, இது மாதிரி கால்ஸ் எல்லாம் வருது. அப்ப நமக்கு லோனுக்கு யாராவது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டா ரொம்ப சாஃப்டா பேசணும். ஆமா, எனக்கு இப்போ ரிக்வயர்மெண்ட் இல்ல, மேபி ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு நீங்க பேசுங்க, நான் ஒரு ப்ரொபோசல் இருக்கு, நான் அப்ப உங்களுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த பெண்ணுக்கும் சந்தோஷம். கிரெடிட் கார்டு வேணுமானா அவங்கள கூப்பிட்டு சந்திச்சு பேசலாம். அப்போ நீங்க என்ன மனநிலைக்கு வரீங்கன்னா, ஒரு பணக்கார மனநிலைக்கு வந்துடுறீங்க. அப்போ இந்த விஷயம் நீங்க தவறா ஹேண்டில் பண்ணும்போது, ஒரு திமிர் பிடிச்சு பேசும்போது, இறைநிலையோட குறிப்பை கட் பண்ணும்போது பணம்ன்றது உங்களை விட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போயிடும். அப்ப நீங்க எப்படி கடலுக்கு நடுலையும் குளத்துக்கு பக்கத்துலயும் போகும்போது இந்த சீதோஷ நிலை நமக்கு ஹாப்பியா இருக்கோ, இந்த நமக்கு இந்த மாதிரி கால்ஸ்லாம் ஹாப்பியா, அதாவது கடவுள் கொடுக்கக்கூடிய சிக்னல், உனக்கு பணம் வரப்போகுது, உன்னோட கடன்லாம் தீரப்போகுதுன்னு கடவுள் கொடுக்கக்கூடிய சிக்னல். இதை தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது நம்ம பெட்டரா இருந்தோம்னா இது பணத்தை இருக்க ஒரு மிக சிறந்த வழியா இருக்குன்றது என்னுடைய ஆராய்ச்சி கருத்து. சிறப்பா சொன்னீங்க சார். மனம் எப்படி இருக்கோ நம்முடைய வாழ்க்கையும் அதை பேஸ் பண்ணி தான் அமையும் அப்படின்னு சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் குரோம்பேட்ல இருந்து பேசுறேன் மேடம். குரோம்பேட்ல இருந்து யாருமா பேசுறீங்க? மங்கை பேசுறேன் மேடம். நான் சார் கிட்ட பேசுறேன். நிச்சயமா பேசலாம், உங்க கேள்வி சார்ட்ட கேளுங்க. அம்மா மங்கை, வணக்கம், வாழ்க வளமுடன்மா. வணக்கம் சார். நாங்க 2000ல இடம் வாங்கினோம் சார். 2002ல வீடு கட்டணும். கஷ்டப்பட்டு தான் சிம்பிளா ஒரு இடம் வாங்கிட்டு கட்டணும். சரிம்மா. கட்டி 2 பசங்க வந்ததுல இருந்தே பிரச்சனை சார். கடன் சொல்ல, 2வது எங்க வீட்டுல டோட்டலா மாறிட்டாரு. பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, காலேஜ் போறான், அவன் பழக்க வழக்கம் செய்யுங்க, எல்லாமே கடன்லே தான் சார் இருக்கு. இருந்தாலே நிம்மதி இல்ல. வடக்க பார்த்த மாதிரி வாசி படிப்பேன். சரிம்மா. அம்மா, நான் ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேம்மா. அம்மா, கடன் வடமேற்கு படி வச்சிருக்கோம் சார். செப்டம்பர் அடியில படி வச்சிருக்கோம். அம்மா, அதெல்லாம் விட்டுருங்கம்மா. நான் உங்களோட வீட்டோட வாசலாம் நான் எனக்கு புரிஞ்சுதுமா. ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேம்மா. இப்போ கடன் யாருக்கு கிடைக்குமா? கடன் அடைக்கிறவங்களுக்கு தான் கடன் கிடைக்குமா? அப்ப கடவுள் உங்களுக்கு கடன் கொடுத்திருக்காருன்னா உங்களுக்கு அதாவது எப்பவுமே ஒரு கதவு மூடுதுன்னா, கடவுள் ஒரு கதவை மூடுவாருன்னா 100 கதவை திறந்து வச்சுதான் ஒரு கதவை மூடுவாருமா. உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், அதை அடைக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குமா. சோ கடன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க திருப்பி திருப்பி பேசும்போது கடன் தான் கூடுமா. நீங்க கடன் அடைச்ச மாதிரி ஒரு உணர்வோட இருந்தால்தான் உங்களால அந்த பணம் சர்ப்ளஸா இருக்கின்ற உணர்வுக்கு வர முடியும். உங்க வீடோட ப்ராப்ளம் வடமேற்கு ப்ராப்ளமா வடக்கு ப்ராப்ளமா? அந்த வடமேற்கு படிக்கட்டுறது மிகப்பெரிய தவறு. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா, ட்ரிப்ளிகன்ல இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் ஒரு அற்புதமான கோயில், அந்த கோயிலுக்கு போங்க.
அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு தான் சிறந்தது. அங்க இருக்க யோக நரசிம்மர் ஒரு சிறந்த ஒரு வடிகாலா இருப்பார் உங்களுடைய பிரச்சனைகள் தீர. சோ நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் மங்கை. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. அவினாசிலிருந்து சௌந்தர்யா பேசுறேன். சௌந்தர்யமா சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். சௌந்தர்யா எங்க இருந்து பேசுறீங்க? அவினாசிலிருந்து சார். அவினாசி அம்மா சொல்லுங்கம்மா. சார் இப்ப நாங்க வந்து அவினாசியில வாடகை வீட்டுல இருப்பாங்க. சரிம்மா. இப்ப நிறைய சம்பாதிக்கிறாருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா லேக்ஸ் கணக்குல குடுத்துறாருங்க. அவங்க திருப்பியும் குடுக்கறது இல்லைங்க. நீங்க அம்மா அதாவது அது ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்கன்னா வட்டி குடுக்கறாரா இல்ல வந்து ஃப்ரெண்ட்லி ஹெல்ப்பா? சும்மா குடுக்கறாருங்க. அவங்க பிரச்சனை தீர்க்கறதுக்காக தர்றாங்க. ஆனா அவங்க திருப்பி ரிட்டர்ன் பண்றது இல்லைங்க. அவங்க பிரச்சனை முடிஞ்சோன்னா அவங்க போயிடுறாங்க. சரி. இதே மாதிரி வர்ற பணத்தை எல்லாம் விட்டுட்டே இருக்காருங்க. ஒரு இடம் வாங்கலாம்னா முடிய மாட்டேங்குது. அம்மா சௌந்தர்யாமா அம்மா உங்களோட மூத்தது பெண் குழந்தையாமா? ஆமாங்க பெண் குழந்தை. அந்த பெண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டாங்களா? இல்ல ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. ஓகே. அதாவது இன்னொரு ரெண்டு வருடங்களுக்குள்ள நீங்க அந்த வீடை மாத்திருங்கம்மா. 2 வருடங்களுக்கு உங்களுடைய வந்து அதாவது ஒரு சிம்பிள் உங்களோட கணவரோட ப்ராப்ளம் சொல்றேம்மா நான் தீர்க்கிறதுக்கு. நீங்க வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா நினைக்காதீங்க. யார்கிட்ட இருக்கோ அவங்க கொடுத்தால்தான் மிகப்பெரிய பணக்காரன் ஆக முடியுமா? பணத்துக்கு என்ன வந்து அதோட பணத்தோட குணாதிசயம்னா காத்து கூட உள்ள வந்து வெளியே போக வழி இருந்தாதான் காத்து உள்ள வரக்கூடிய காத்து கூட வரும். அப்ப பணம் எவன் செலவு பண்றானோ அவன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும். இது அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை. உங்களை கடவுள் வந்து உதவி பண்ணக்கூடிய நிலைமையில வச்சிருக்காருமா. இதை நீங்க வருத்தப்பட்டு சொல்லாதீங்க. இந்த நண்பர்கள் அன்னைக்கு பணம் திருப்பி கொடுக்கலாம் கூட பிரச்சனை கிடையாதுமா. உங்கள் கணவர் செய்த பெரிய பேங்க் பேலன்ஸ் நீங்க நாளைக்கு நம்ம எல்லாருமே இறந்து போயிடலாம். பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய புண்ணியமே இந்த உதவின்ற ஒரு விஷயம் தான்மா. இது பல ஆயிரம் மடங்கா பல கோடி மடங்கா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இதை ஒரு கம்ப்ளைண்டா சொல்லாதீங்க. உங்க கணவர் வந்து பெரிய உத்தம புருஷர்மா. நீங்க வந்து கோயிலுக்கே போகாதீங்க. உங்க கணவரை கும்பிட்டாலே போதும். இத மாதிரி ஒரு நல்ல மனிதர் வந்து இந்த பூமியில இருக்கிறது அபூர்வமா. நீங்க ஒரு நல்ல ஈசானியத்திற்கு வீடு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். கோவில் அப்படி நீங்க போனீங்கன்னா தாராபுரத்தில் இருக்கக்கூடிய காடு அனுமந்தராய சாமி ஒரு நல்ல கோயில்மா. அந்த கோயில் வழிபாடு வச்சுங்க. நல்ல மாற்றம் ஏற்படுமா. அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் சௌந்தர்யா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? குமார் மேடம். குமார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாகர்கோவில். சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. குமார் வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க குமார். நாகர்கோவில் எங்க இருந்து பேசுறீங்க? கோட்டார். சொல்லுங்க ஐயா. ஒரு வாடகை வீட்டுல தான் முன்னாடி இருந்தோம். இருந்துட்டு புது வீடு கட்டி வந்தோம். நீங்க காலையில எழுந்த உடனே பேப்பர் தமிழ் பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டா? அதிகமா இல்ல படிப்பீங்களான்னு தான் கேட்டேன். அதிகமா இல்லன்றது இல்ல. படிப்பேன். நீங்க காலைல முதல்ல பேப்பர் படிக்கிறத நிறுத்திடுங்க சார். நான் வந்து நியூஸ் தெரிஞ்சுக்க கூடாதுங்களா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க பேப்பர் படிக்கலாம். பேப்பர் படிக்கும் போதே வந்து அதுல வந்து விபத்து அந்த ஆண்கள் பெண்கள் வந்து தவறுதலா வந்து ஓடி போயிட்டாங்க, இறந்துட்டாங்க, விஷம் குடிச்சுன்ற ஒரு தாக்கம் உங்களோட பேச்சுல இருக்கு சார். உங்களோட வீடு வடக்கும் கிழக்கும் பாதிக்கப்பட்ட வீடு. நீங்க நல்ல வீட்டுக்கு போங்க. கிழக்கு வடக்கு ஜன்னல் உள்ள தெற்கு மேற்குல நிறைய உயரமா மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க. காலையில பேப்பர் படிக்கிறத விட்டுட்டு நான் சொன்னபடி அந்த பறவைகளுக்கோ ஒரு பசுமாடுக்கோ சாப்பாடு கொடுக்கறதுக்கு வழி பாருங்க. தினமும் உங்களுக்கும் 90 நாளும் உங்களோட பிரச்சனைகள் தீரும் சார். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க. பேர் சொல்லுங்க. நாங்க காக்காபுரத்துல முத்துலட்சுமி பேசுறாங்க மேடம். சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. அம்மா முத்துலட்சுமி வணக்கம். வாழ்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சேலம் மாவட்டம் காக்காபுரத்துல இருந்து. ஓகேம்மா சொல்லுங்கம்மா முத்துலட்சுமி. எங்களுக்கு வந்து தெற்க வாசப்படி இருக்குங்க சார். சரிம்மா. அப்படியே மேக்கப் பக்கமா பாத்ரூம் கட்டலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தெற்கு வாசல் மேற்கு பக்கம் பாத்ரூம் கட்ட போறீங்க? அப்படியே வாசல்ல மேற்கு பக்கமா பாத்ரூம் கட்டலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கொஞ்சம் தெற்க மூலையா பாத்ரூமும் இந்த வடக்க வீட்டு சேர்ந்த மாதிரி ரிங்கும் இறக்கி இருக்கோம் சார். சரிம்மா. அம்மா உங்களோட நான் சொல்றேம்மா, நீங்க பாத்ரூம் கட்டுங்க. அது 2 செவரையும் ஒட்டாமல் அது வடமேற்கு மேற்கு பகுதியிலோ இல்ல வடக்கு பகுதியிலோ வரலாமா? அந்த ரிங்குன்றது அந்த செப்டி டேங்க் ரிங்குன்றது அந்த டாய்லெட்டுக்கு கீழே வரலாமா? அடுத்த கேள்விமா. அதான் இப்ப கொஞ்சம் எல்லாம் பிரச்சனையாவே இருக்கு. வீடு ஏதோ கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்ல இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து இது கட்டலாமான்னு கேட்டீங்க. கட்டலாம்னு சொல்லிட்டேன். வீடு கொஞ்சம் பிரச்சனை இருந்தே இருக்கு. வீட்டுல கொஞ்சம் அடிக்கடி சண்டை பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. எது ஒண்ணு சொன்னாலும் அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரு சின்ன விஷயம் முத்துலட்சுமி, நீங்க எங்க அம்மா பேர் முத்துலட்சுமி, அதனால நான் ஒரு ரிலேட்டிவ் கிட்ட பேசுமா நான் சொல்றேமா. பேசிய வார்த்தை உனக்கு எஜமான், பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான்மா.
நீங்க சண்டை போடலாம், உங்க கணவர் எப்படி சண்டை போடுவாரு? நீங்க நல்லவங்க தானே முத்துலட்சுமி? அப்ப உங்க கணவரும் நல்லவர் தான்மா. ஒரு அப்போ வந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வாரு. அப்போ அப்படி நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் என்ன சொன்னாலும் நீங்க ஆப்போசிட்டா பண்றீங்க நான் நினைக்கிறேன்மா. சோ இது வந்து நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் வீடு பெருக்கிட்டே இருப்பீங்களாமா? வீடு எப்ப பார்த்தாலும் கிளீன் பண்ணிட்டே இருப்பீங்களான்னு கேட்டேன். இல்லங்க சார், மந்த்லி ஒரு டைம் அப்படிதான் கிளீன் பண்ணா, இல்ல வீக்லி வாரத்துக்கு ஒரு டைம். இல்லம்மா, காலையில எழுந்து வீடு சுத்தம் பண்ணுவீங்க இல்லையா? சுத்தம் பண்ணுவாங்க. அதான் கேட்டேன். எப்ப பார்த்தாலும் வாரிலோட நிப்பீங்களா காலையில எழுந்து உடனே? காலைல எழுந்திரிச்சு ஒரு 9 o'clock பண்ணுவாங்க சார். அதெல்லாம் 6 மணிக்கு பண்ணுங்கம்மா. 6 மணிக்கு முன்னாடி குளிச்சுட்டு சூரியனை பாருங்க. உங்க கணவர் வந்து மிக அற்புதமான ஆள்மா. அவரை கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, நீங்க சேஞ்ச் பண்ணீங்கம்மா. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு அற்புதமான கோவில், அந்த கோயிலுக்கு உங்க கணவரோட போங்க. ஏன்னா உங்களோட குணாதிசயங்கள் எல்லாமே வந்து ஒரு அப்பர் ஹேண்டா இருக்கு. பொதுவா ஆண் ஆதிக்கம்ன்ற இடத்துல நீங்க பெண் ஆதிக்கம் உணர்வு அதிகம் உள்ள பெண்ணா நீங்க பேசுறீங்க. உங்களை சேஞ்ச் பண்ணிக்கமா முத்துலட்சுமி. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. உங்களோட வீடு தவறு, தென்மேற்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அதையும் திருத்திங்கம்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சில நேரம் வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை துவங்கினீங்க. கோவிலுக்கு சென்று வருவதன் தாத்பரியம், நிறைய கேள்விகளுக்கு மிகச்சரியான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சூந்தரே கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. மீண்டும் அடுத்த திங்கள் காலை 8 மணிக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.